அமைந்துள்ள திரைப்போன்ற நெற்றியும் திலகமாய் விளங்கும் தமிழ் மொழியை போற்றி பாடும் வாழ்த்து பாடலுக்கு செறிமடுப்போம். அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பும் பண்பும் நிறைந்த பாசமிகு பங்கு தந்தை திரு தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான காலை வேளையில் இசைக்கு நடனம் வாயிலாக மகிழ்விக்க குமரி ஐஸ்வர்யாயின் பயிற்சியில் உற்சாகத்துடன் நம் பங்கின் குட்டி சுட்டுக்குருவிகள் இதோ தொன்மையும் நவீனத்தையும் கலந்து உங்களுக்காக இதோ ஒரு களிப்பூட்டும் கலப்பு நடனம். நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டு நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டுபடி தமிழர் திருநாளு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாளு ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுகனாக அவுள்ள போல உங்க சீரும் பொங்கி குவி இது போங்க திருநாடு ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுகனாக அப்புள்ள போல உங்க சீரும் பொங்கி குவிது போங்க. அருமை அருமை. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னையே நான் பார்த்தது போல இருந்தது. அருமையான நடனம் சுட்டீஸ்களே. தொன்மையும் நவீனத்தையும் கலந்து உங்களுக்காக இதோ ஒரு களியூட்டும் கலப்பு நடனம், அரை செவியல் நடனம் உங்களுக்காக இப்பொழுது.
தமிழ் எப்படி உலகின் மூத்த மொழியோ அதேபோல் உலகின் மூத்த இசை பறை. ஆம், எப்படி தமிழ் மொழியின் உயிரெழுத்துகள் உயிருடன் ஒன்றித்திருக்கின்றதோ அதேபோல் பறை இசை நம் வாழ்வியலில் ஒன்றித்திருக்கின்றது. இதோ உங்களுக்காக பறை. அன்புக்குரியவர்களே, ஆடுபவர்கள் வாசிப்பவர்கள் அத்தனை பேரும் மறைக்கல்வி பிள்ளைகள் என்பதில் மகிழ்ச்சி.
அனைவரும் கரவொலி எழுப்பி நடன ஆட்டக்காரர்களை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிகுந்த கரவொலி எழுப்பி நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அருமை அருமை. தொடக்க காலத்தில் வெரி குட். தொடக்க காலத்தில் தாய் வழி சமூகமாக இருந்த பொழுது பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம், பெண்களுடைய அழகான ஈடுபாடு, பெண் என்றால் சக்தி, பெண் என்றால் பலம், ரொம்ப அழகாக நம்முடைய நடனத்தை, நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழருடைய கலாச்சாரத்தை நடன வடிவில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான பாராட்டுக்கள். தாய் வழி சமூகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான இசை நம்முடைய தமிழ் மண்ணோடு, தமிழ் கலையோடு, தமிழ் மரபோடு, தமிழ் சார்ந்த இந்த கலைக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சாதாரண இந்த பிள்ளைகள் நம்முடைய நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய நம்முடைய பங்கை சார்ந்த மறைக்கல்வி பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை சொல்லுவோம். அருமை அருமையான நடனம். பறை இசை நம் தொன்மையான இசை, அதை அடுத்த வாரிசுகளுக்கு கடத்தி செல்வதில் பங்கு தந்தையும் பங்கு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் ஒரு சிறிய உதவி, இந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அனைவரும் ஆவலுடன் இருக்கின்றீர்கள் என்று அறிவோம். இருந்தாலும் பின்னுக்கு அமர்ந்திருப்பவர்களால் கண்டுகளிக்க முடியவில்லை. நிற்பவர்கள் தயவு கூர்ந்து பின்னோக்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அறுவடையின் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் அற்புதமான ஆட்டம் ஒயிலாட்டம். அது மட்டுமல்ல, வயலில் பணிபுரியும் பொழுது புத்துணர்ச்சி புகட்டக்கூடிய ஆட்டம் ஒயிலாட்டம். நம் பங்கு மக்களுக்காக நம் பங்கு மறைக்கல்வி குழந்தைகள் ஆர்வமுடன் ஆட இதோ வருகிறார்கள். நாங்க இப்ப ஆட போறது அறுவடை ஒயில். ஒயில்ல நிறைய வகை இருக்கு, ஆனா நாங்க ஆட போறது அறுவடை ஒயில். அறுவடை ஒயிலில் நாற்று நட்டு, நிலத்தை சரி பண்ணி நாற்று நட்டு அறுவடை செஞ்சு அந்த மூட்டையெல்லாம் வீட்டுக்கு போகிற வரலும் நாங்கள் ஆட போகிறோம். ஸோ உங்களுக்கும் அது தெரியணுன்றதுக்காக நாங்கள் ஜாலியாக இப்போ உங்களுக்காக காட்ட போகிறோம். எல்லாரும் ஒரு கைத்தட்டலோடு எங்களை என்கரேஜ் பண்ணலாமா? பார்க்கலாம் வாங்க.
பயிர் அறுவடையும் செஞ்சாச்சு, அதுக்காக ஒரு குட்டி ஆட்டத்தையும் போட்டாச்சு. ஒயிலாட்டம் பார்த்தீங்கன்னா பகுதிக்கு பகுதி வித்தியாசப்படும், அதாவது மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசப்படும். ஆகையால் இது ஒயிலாட்டம் என்பது நம்முடைய தமிழ் அந்த விளைச்சலோடு சார்புடையது சேர்ந்தது. ஆகவே ரொம்ப அழகாக பிள்ளைகளெல்லாம் நமக்கு அதை ஆடி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். இப்போ அடுத்தபடியா களியல் ஆட்டம். நெய்தல் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் கலைமொழி, அதாவது கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வசிக்கும் மக்களின் இன்பத்தை கலை வடிவமாக்கிய ஆட்டம் களியல் ஆட்டம். எப்படி கடலோரத்தில் வசிக்கும் மக்கள் அவர்கள் சந்தோஷத்தை அருமையாக வெளிப்படுத்தினரோ, அதே போல் நாமும் நம் பொங்கல் சந்தோஷத்தை களியல் ஆட்டம் மூலம் தெரிவிப்போம். இதோ உங்களுக்காக மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள்.
கழியல் ஆட்டம் நெய்தல் நிலப்பகுதியில் ஆடுவார்கள். குறிப்பாக முத்துக்குளித்துறை என்று அழைக்கப்பட்ட தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த காலத்தில் பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு அற்புதமான ஆட்டம். குறிப்பாக மீன் பிடிப்பதற்கு முன்பாக மீன் பிடித்து வந்த பிறகு தங்களுடைய இரங்கலை தெரிவிக்க, வாழ்த்துக்களை தெரிவிக்க, மகிழ்ச்சியெல்லாம் தெரிவிக்க ஆடப்பட்ட ஆட்டம் தான் கழியல் ஆட்டம். அழகாக ஆடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். அடுத்தபடியாக கரகம். ஆதியில் கரகம் ஆறுகளிலிருந்து நீரை எடுத்து வருவதற்காக அடுக்கு கரகம் என்று தொடங்கி இந்த ஆட்டம் காலப்போக்கில் வேப்பிலை கரகம், கிளி கரகம் என பல்வேறு சாயல்களை பெற்றது. குறிப்பாக தைப்பொங்கல் விழாவிற்கு அறுவடை ஆகிய நெற்கதிர்களை வைத்து ஆடப்படும் கரகம் இப்பொழுது உங்களுக்காக. அருமை அருமை.
அனைவரும் கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன ஒரு அற்புதமான காட்சி! கரகாட்டம் ரொம்ப அழகு. பிள்ளைகள்லாம் ஆடுவது மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வோம். அன்புக்குரியவர்களே, கரகாட்டமானது கோவில்களில் ஆடுவார்கள். பெண்கள் கோவிலில் நீர்க்குடம் பூக்குடம் ஏந்தி ஆடக்கூடிய ஆட்டம். குறிப்பாக இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் கரகாட்டம் இடம் தொல்காப்பியத்தில் கரகம் என்ற வார்த்தை பயன்படுது. அப்படி என்றால் மூத்த குடியாம் தமிழ் குடியில் தமிழ் பாரம்பரியத்தில் ஆடப்படுகிற ஆட்டம் அழகாக ஆடினார்கள் நம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். அருமை, நன்றி நன்றி நன்றி. அன்புள்ள பங்கு மக்களே, நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் 2 வாரங்களில் தேர்ச்சி செய்யப்பட்ட வித்தைகள். 2 வாரத்தில் இவ்வளவு அருமையாக ஆடுகின்றார்கள் என்றால் இன்னும் சில ஆண்டு காலம் தேர்ச்சி பெற்றால் எவ்வளவு அருமையாக ஆடுவார்கள். அடுத்தபடியாக உங்களுக்காக சிலம்பாட்டம்.
நன்றி. ஒரு தற்காப்பு ஆட்டம், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆட்டம். ரொம்ப அழகாக அந்த பொண்ணு வந்து ஆல்ட்ருகள் பங்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ சிலம்பம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் கேத்ரின் வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். நன்றி. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் கருதி செய்யாமல் செய்த உதவியை எண்ணி பார்ப்பதின் நன்மை கடலை விட பெரியது. அதற்கேற்ப உழவரின் திருநாளாம் பொங்கலையொட்டி கடந்த சிறு வாரங்களாக நம் மறைக்கல்வி சிட்டுக்குருவிகள் கற்றுக் கொடுத்த கலை நடன ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் வகையில் மரியாதை செலுத்துகின்றோம். நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு வெறும் 2 வாரங்களில் பயிற்சி அளித்த மாஸ்டர் முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நம் அருள் தந்தை திரு தாமஸ் இளங்கோ அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஹலோ அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பிள்ளைகள் ஆடினார்கள். அதான் நான் சொன்னேன், த விமன் ஆர் வெரி பவர்ஃபுல். ஆகையால் நிறைய பிள்ளைகள்லாம் இந்த பயிற்சியை இந்த 2-3 நாட்கள் 2 வாரங்கள் நமக்கு கொடுத்து தயாரிக்க உதவிய கலைஞர்கள் அவர்களை நாம் கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வு பங்கின் சார்பாக திருவாளர் முத்து இல்லையா, முத்து அவர் வந்து என்னை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக என்னை பார்த்தார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கலைகளெல்லாம் மீட்டெடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். திருவாளர் முத்து அவர்களுக்கு பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவித்து அவரை நாம் வாழ்த்துவோம். அடுத்தபடியாக நாதஸ்வரம் வாசித்த திரு ரமேஷ் அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். அழகு திருவாளர் ரமேஷ் அவர்கள் நாதஸ்வரம். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டால் எனக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியாது. பல இசைகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும். இது ஒரு திறமை. இது அழகான இந்த கிராமிய இசையை தன்னுடைய பல ஆண்டுகள் இதுதான் தொழிலாக செய்து புனிதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் ரமேஷ் இல்லையா. மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை அனைத்து மக்கள் சார்பாக வாழ்த்துவதில் மிகுந்த பெருமை அடைகள். தொடர்ந்து செய்யுங்கள். இது போன்ற நம்முடைய தமிழ் இசையை மீட்டெடுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அடுத்தபடியாக சிறப்பாக தவளை வாசித்த திரு ரமேஷ் அவர்களையும் கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர் ரமேஷா? உங்கள் பேர் ரமேஷ்? ஓ, 2 ரமேஷ் பாருங்க. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு. வாசிக்கிற வாத்தியம் பார்த்தீங்கன்னா தவில் வந்து ரொம்ப அழகு. அதை வாசிப்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. வாயிலே வடை சுட்டு போவாங்கன்னுவாங்க. ஆனால் இவர் கையிலே ரொம்ப அழகான இசை வித்தியத்தெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் வாசித்தீங்க. அதுவும் குறிப்பாக அந்த நடனத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாசிப்பு. ஒரு சாதாரண மனிதர், ஆனால் தமிழ். எந்த ஊர் நீங்களாம்? அலங்காநல்லூர் பேர் பாடுது ஜல்லிக்கட்டு. ரமேஷ் உங்கள் ஊர் எது? உங்கள் ஊர்? நீங்கள் உங்களுடைய அலங்காநல்லூர். நீங்கள் திருவண்ணாமலை எந்த பகுதி? திருக்கோவில். ஓகே பாருங்க, மதுரை மண்ணினுடைய வாசம். மிக அழகாக தவளெல்லாம் வாசித்து நமக்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து ரமேஷ் அவளுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். கரவழி, நம்முடைய கரவழி தான் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம். பிள்ளைகள், இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகு. அவர்கள் ஆடினால் அழகு, பாடினால் பேரழகு, வந்தால் பேரழகு. ஆகவே இந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாண்டுகள். ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, மறைக்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க. கெனிஷா ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா தன்னுடைய இசையே முழு மூச்சாக. அதே போல் நல்லா லீட் பண்ணாங்க, ரொம்ப அழகாக லீட் பண்ணாங்க. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. ஐஸ்வர்யா வெரி குட். பார்க்குறதுக்கு ஒரு அழகு. அதை நான் சொல்ல வெரி பவர்ஃபுல். விமன் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். பெண்கள் நினைத்தால் முதல் தொடங்குறதுலாம் இந்த இசையை மீட்டெடுத்ததெல்லாம் பெண்கள் தான் தொடக்க காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய படிப்பு காலெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களாம் திண்டுக்கல் போய் கற்றுக்கிட்டோம். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் தான் கற்றுக் கொடுப்பார்கள். அவ்வளவு அழகு.
பெண் என்றால் மாபெரும் சக்தி. ரொம்ப அழகாக இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு ஆட்டத்தை ஒரு முறை ஆடலாம். இந்த பிள்ளைங்க பார்த்தா ஏறக்குறைய 6-7 ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பயங்கரமான, அதுக்கு ஸ்டாமினா தேவை, ரொம்ப மனநிலை உறுதியாக இருக்க வேண்டும். ஆகையால நல்ல ஒரு அழகான ஒரு படைப்பு, ஒரு மகிழ்ச்சி. சின்ன சின்ன முகங்கள்லாம் பார்க்கிற போது அவ்வளோ அழகு. நீங்கள் எவ்வளோ அழகாக ஆடினீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களை ஊக்குவித்த பெற்றோர்களுக்கு அழகு. உங்களுடைய நடனம் எல்லாம் வீடியோவில் வந்திருக்கும், நீங்கள் எடுத்து போய் பார்க்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அனுப்பலாம். எல்லாருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு பெருத்த வாழ்த்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெரிவிப்போம். நல்ல ஜோராக ஒரு நல்ல ஒரு புகைப்படம் எடுக்கிறார்கள். நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மிகுந்த மகிழ்ச்சி. சரிங்களா? ஆகையால நீங்கள் யாராவது கலை படிக்க ஆசைப்பட்டால் நீங்கள் சொல்லலாம். உங்களை திண்டுக்கல்லாம் போய் விடுமுறை நாட்களில் படித்து கொண்டு சிறப்பாக இன்னும் அதில் அழகாக கொண்டு வரலாம். ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க திருவாளர் முத்து. மிகுந்த மகிழ்ச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்தி கலைக்குழுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கலைக்குழு இருக்குது. மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் மறைக்கல்வியுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வர்கீஸ் மிகுந்த வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பாராட்டுக்கள். அடுத்தடுத்த நிகழ்வுக்கு அதே போல் தொகுத்து வழங்கிய நம்முடைய ஜெனிஃபர் திரு மோரிசன் அவளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நாம் சொல்லுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ. வெரி குட். எஸ் ரேனா வாழ்த்துக்கள். வெர் இஸ் ரேனா? காட் பிளஸ் யூ. நன்றி. எவ்வித நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்கும் அன்பு பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த நிகழ்ச்சிக்காக உதவிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நன்னாள் இனிதே நிறைவேறிவிட உழைத்த ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள், மேலும் வாய்ப்பளித்த பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி. அன்புக்குரியவர்களே, சமத்துவ பொங்கல் விழா முக்கியமான நிகழ்வானது சமத்துவ பொங்கலானது இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. பங்கு மக்கள் அனைவரும் அந்த பொங்கலிடமிடத்தில் கொடிமரத்திற்கு பக்கமாக வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மத நல்லிணக்கத்தை முன்வைத்து இப்பொழுது பொங்கலிட தயாராக இருக்கின்றனர். பங்கு மக்கள் ஒவ்வொருவருமாக இணைந்து செயல்பட சிறப்பாக பங்கை சார்ந்தவர்கள் அருகாமல் இருப்பவர்களை அழைத்து வந்து மிகுந்த பாராட்டக்கூடியது. பொங்கல் விழாவில் பொங்கல் வைப்பது, ஆடை வைத்து பொங்கி வருவது ஆசிக்க எல்லாம் நிறைவா உண்மையே வாழ்க்கைய சன்மானத்தை உழைப்பின் அடையாளமாக புதுப்பாடை, மஞ்சள், புத்தரிசியை வைத்து பொங்கி வருகிறவர்களெல்லாம் கொஞ்சமெல்லாம் மற்றும் விவசாயம் செய்கிட்டும் உழவுத்தொழில் பெருகட்டும் உழைப்பாளர்கள் நலன் நல்வீடு பெற்று வாழ்ந்து பொங்கல் விழாவுடைய பொங்கல் வைக்கிற சமத்துவ பொங்கல் ஆகிய எல்லா சமயத்தை சார்ந்தவர்கள் இணைந்து சமமாக சமத்துவமாக சமதர்மமாக வாழக்கூடிய வாழ்க்கை துறை எழுதிய தமிழக நாள் பெறட்டும். தமிழ் மண் தமிழ் மக்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக வாழ நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும்.
ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் சாமி சாமி சாமிடா வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா காமி காமி காமிடா நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்தி காமிடா கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது சாமி கிட்ட சொல்லி வச்சேன் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் மைல் தூரத்தில நீ வருவே இந்த பக்தனோட மனசெல்லாம் தீ பிடிக்கும் பறிபோகும் சமையல் கட்டு பறிபோகும் வாச போல கை மாறும் வாரி சொல்லு குறும்பாகும் கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கேட்டா கொடுக்கிற பூமி இது கேட்காம கொடுக்கிற சாமி இது கையில கத்தி இருக்கும் மீச சுத்தி இருக்கும் பெரிய நெத்தி இருக்கும் கோபம் அப்பி இருக்கும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம்
தலைப்பு விவசாயத்தின் மேன்மையும் சமத்துவ தோழமையும். திருக்குறள். உள்ளுந்து வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுந்து பின் செல்பவர். பிறருக்காக உழுது தாமும் உண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்ற எல்லாரும் அதை பின்பற்றி பிறரை தொழுது பின் செல்பவர். இதுதான் என்னுடைய இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஆமா, நல்லா பண்ணுறீங்க. பார்த்துருக்கீங்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட்ல பார்த்துருக்கீங்க. விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா கைட்டோம். தொகுதி எது தொகுதிங்க? 9வது தொகுதி. 9வது தொகுதி. 6வது தொகுதியா? கட்டம் 9வது தொகுதி. 6வது கட்டம் 9வது தொகுதி. 9வது தொகுதி என்ன தொகுதிக்குள்ள பேரு? தமிழா? தமிழர் தொகுதி. ஓகே, வெரி குட், பாராட்டுங்க. ஆனால் 6வது 9வது உங்களுக்கே தெரியல. 6வது கட்டம். ஓகே ஓகே. சுழன்றுவது ஏற்பின் உலகம், அதனால் உழன்று வாழ்வதே தலை. குறள் 1031. நம் ஐய திருவள்ளுவரின் கூற்றுக்கிணங்க, நாம் எவ்வளவு தொழில்துறையில் பெரிய பெரிய லெவலில் இருந்தாலும் கடைசியாக உணவில்லையே உணவில்லை, விவசாயம் இல்லையே நமக்கு உணவில்லை. ஆதலால் விவசாயத்தின் மேன்மையை நான் தமிழர் என்ற முறையில் பெருமையாக கூறுகின்றேன். ஜூன் 10 கட்டம் 7. ஏங்க 7 எடுத்தாரு இவரு, அது 10 எடுத்தாங்க. 8 பேர் இருங்க. இன்னைக்கு சொல்லுங்கம்மா, இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்கம்மா, எத்தனை நாள் சொல்லணும்? பேர் என்னம்மா? எஸ்ஐயா? எஸ்ஐ அந்த ஒரு அம்மா சொல்லணுமா? ஏமா 8 பேர்த்துல அந்த ஒரு அம்மா தான் கேட்டாங்க. வெரி குட். நல்லா ஜோராக கேட்கறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா 8 பேருக்கு ஜோன்னு தெரியணும், புரியுதுங்களா? வெரி குட், பாராட்டுங்க. இன்னைக்கு அம்மா வரலட்சுமி அம்மா, இங்க கேத்ரின், இங்க சாகிரா பானு, சபினா, நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறது கொடம்பாக்கத்துல செலிப்ரேட் பண்ற சமத்துவ பொங்கலுக்காக. நன்றிமா. இன்னைக்கு எந்த ஜோன்னு சொல்லி ஆரம்பிங்க. எந்த ஜோன் இது? ஜோன் 5. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 3. 5வது ஜோன் பேருமா? ஜோஸ்வா. அங்கிருந்து குறைஞ்சு கொடுக்காதீங்க. நான் இங்கே தான் கேட்குறேன். 8 பேர் தான் பதில் சொல்லுவோம். 8 பேர் யார் யாரு? 2, 4, 6, 8. ஓகே, சொல்லுங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற பொங்கலை பற்றி பார்க்கும்போது அதோட வரலாறு ரொம்ப பெருசு. அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் அவரோட கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பொங்கலை ஒரு விவசாயத்துக்கு அளிக்க வேண்டிய நன்றி கடனாகவும், விவசாயத்துக்கு உயிராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கொடுக்கக்கூடிய பொங்கல் தான் இந்த திருவிழா. எங்கள் சாதி மத இன பேதமின்றி நாங்கள் அனைவரும் ஒன்று கூட கொண்டாடும் விழா பொங்கல் விழா. அதுவும் இல்லாமல் சமத்துவ மேன்மை மட்டும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய புரட்சின்னு எடுத்துட்டோம்னா MS சுவாமிநாதன் பசுமை புரட்சியிலிருந்து தொடங்கி பசுமை புரட்சி, கருமை புரட்சி, மஞ்சள் புரட்சி, வெங்காய புரட்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம உற்பத்தியை உலகளவாகிய சந்தையில் ஒரு டிமாண்ட் கிரியேட் அழைப்பு கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பொருளாதார வகையில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் மைக்ரேஷன் சொல்றாங்க. என்னன்னா ஐடி படிக்கிற ஸ்காலர்ஸும் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்காலர்ஸும் விவசாயத்தில் என்ன புரட்சி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இன்னிதான் விவசாயி மகன் விவசாயின்னு சொல்றோம். இப்ப நாங்க இந்த சமத்துவத்தோட நாங்க இருக்கிற வரலட்சுமி அம்மாவா இருக்கட்டும், இல்ல ஜாஸ்மின் மைரியா இருக்கட்டும், இல்ல கஸ்பரா இருக்கட்டும், நாங்க எல்லாரும் கேட்கும்போது என்னன்னா எங்களுடைய மூதாதையர்களும் சரி, எங்களோட கொண்டு தாத்தாவும் சரி, பாராட்டுகள். ஒவ்வொரு குழுவுக்கும் 2 நிமிடம் தான், அதிகமாக இல்லை. அடுத்து வர கூட்டத்துக்குலாம் 2 நிமிடம் தான். வெரி குட், பாராட்டுகள். நன்றிகள். அடுத்ததாக வருகிற அனைவரும் 2 நிமிடத்தில் நீங்கள் விரிவாக சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்பது சாதி மத இன வேறுபாடு கடந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் பொங்கல் விழா குறிக்கிறது. இதன் முக்கிய அம்சங்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்து மட்டுமல்லாமல் ஊர் மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி பொங்கலிடுவார்கள். சமத்துவம் ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து அனைவரும் சமம் என்ற உயரிய நோக்கத்தோடு இவ்விழா நடத்தப்படுகிறது. நன்றி. இயற்கையை தெய்வமாக வழிந்தது தமிழரின் பாரம்பரிய பண்பு. ஆடி மாதத்தில் விதை விதைத்து உழவரின் வேர்வை சிந்தி ஒன்றாக அறுவடை செய்யும் திருநாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை. புது பானையில் பொங்கல் பொங்கி விழுவது போல நம் எல்லோர் வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றிகளும் கரைபுரண்டு ஓடட்டும். பழைய கழிதலும் புதிய புகழும் போல நாம் பழைய எண்ணங்களை தீயிட்டு புதிய எண்ணங்களை விதைப்போம். கை பிறந்தால் வழி பிறக்கும். உலகிற்கு உணவளித்த அனைத்து உழவரையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய தமிழ் திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாராட்டு. 8 பேர் இருக்கு. 8 பேர் 6 பேரா? யார் கேட்டு பார்த்தோம்? 2 4 6 8 9 8 பேர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தலைப்பு வந்து விவசாயம் மேன்மையும் சமத்துவ தோழமையும். விவசாயத்தை காமிக்கிறதுக்கு இங்க வந்து நாட்டிலிருந்து நெல் வருது. என்ன இனம் மொழி ஜாதி எதுவாக இருந்தாலும் விவசாயம் தான் வந்து. அடுத்து விவசாயம் பண்ணி கிடைக்கிற அறுவடை செய்கிற பொருட்களுக்கு நன்றி கொடுத்தா பொங்கல் விழா. அது வந்து பொங்கல் மாட்டு பொங்கல். சமத்துவ தோழமையை காமிக்கிறதுக்கு உலகத்தில் 3 இனம் இருக்கிறது. அது 3மே பொங்கல் விழாவை எடுத்து கொண்டாடுறது. விவசாய மேன்மை போற்றி சமத்துவ தோழமை வளர பொங்கலும் இனிய பொங்கல். நல்ல பொங்கலுக்கு தோழமை தந்தது.
படிக்க போகும் பொண்டாட்டி தோடு வெட்டி இழப்ப முண்டா எனக்கு ஒரு ஆடு